வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக பாஜக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இபிஎஸ் பதில். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக உள்ளதாகவும் பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மேலும் தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டணியில் யார் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதனை தெளிவாக அறிவிப்பேன் என்று கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இன்று சிவகங்கை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதற்கான சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த அவர் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது அவர் கூறுகையில், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் கடன் கேட்கும் விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் சோதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை அனுப்பியது தொடர்பாக பிரதமரிடம் மனு அளித்தேன். நேற்று அந்த சுற்றறிக்கையை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று பழைய நடைமுறைப்படியே கடன் வழங்கலாம் என தெரிவித்துள்ளார். நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து குரல் கொடுப்போம். சுற்றுப்பயணத்தின் போது விவசாயிகள் வைத்த கோரிக்கையை நான் அனைத்து இடங்களிலும் பேசினேன். ஆனால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. பிரதமரிடமும் மனு அளித்த பின் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பிரச்னை தீர்க்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சிதான். அதிமுக கூட்டணியில் சசிகலா வந்தால் அதிமுக நிலைப்பாடு என்ன என்கின்ற யூகத்திற்கு பதில் அளிக்க முடியாது. மற்ற கட்சிகள் கூட்டணி குறித்து அந்தந்த கட்சி தலைமையிடம்தான் கேட்க வேண்டும். வட மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தபோது வன்னியர்களுக்கு 10.5 இட ஒதுக்கீடு குறித்து பேசியபோது தென் மாவட்டங்களில் உங்களுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டப்பட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதெல்லாம் முடிந்து போன ஒன்று. இந்த விவகாரத்தில் தேவையில்லாமல் மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். இதை வேண்டுமென்றே பெரியதாக்க வேண்டாம். இன்று இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்து விட்டார்கள். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறது. அதன்படியில் அந்த கட்சிகள் கூட்டணி குறித்து முடிவெடுப்பார்கள். தமிழகத்திற்கு கல்வி நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்திருப்பது குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும். 1976 எம்.ஜே. இன்ஸ்லி காலத்தில் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்றார்கள். அதன்பின் பல முறை மத்தியில் ஆட்சி செய்த கட்சிகளுடன் திமுக கூட்டணி வைத்திருந்தார்கள். அப்பொழுது ஏன் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றவில்லை? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் இன்று பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக உள்ளது. பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றன. தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. தேர்தல் அறிவித்த பின் கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் என்பதனை தெளிவாக அறிவிப்பேன் என்றும் பேசியுள்ளார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.